வணக்கம். இந்த வீடியோவில் சுவையான சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணினாலே நம்ம அரிசி வந்து உதிரியாக வரணும், உடையாமல் வரணும், குழையாமல் வரணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக உதிரியாக எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு. 6 கப்பு பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் 4 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய் இதை போட்டு தாளித்ததும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயே ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகா பாதியாக வெட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறது மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2லேருந்து 2.5 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து அந்த சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். அது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப்பு புதினா இலையை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் வெஜிடபிள் சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கும் போது நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கப் தயிர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெறும் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் கிடையாது, வெறும் சோயா சங்க்ஸ்னால ஒரு 1/2 கப் தயிர். இதே நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறீங்க, அப்புறம் வந்து சிக்கன் மட்டன்லாம் சேர்க்குறீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. 6 கப் அரிசிக்கு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. உங்கள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். வெறும்னே பிரியாணி மசாலா மட்டும் போட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சோம்னா அதோட மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது பிடிக்காதவங்க இந்த மாதிரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பிரியாணி மசாலா தான் ரொம்ப பிடிக்குன்றவங்க மொத்தமாகவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2லேருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இது தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம 6 கப்பு அரிசி வச்சுருக்கோம், அதுக்கும் சேர்த்து நம்ம இப்பயே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக பிரியாணி செய்யலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 6 கப் அரிசிக்கு நான் 12.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு அரிசிலாம் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சேர்க்க முடியாது, அதனால் இதிலேயே சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி கூட நல்லா சேர்ந்து வேகும் போது உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியே நல்லா இருத்து போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த சூடான தவாவில் போட்டு தம் போட போகிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இது நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறம் பிரியாணியை நம்ம கிளறக்கூடாது. தம் போட்டுட்டு அப்படியே 20 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சூடான தவா மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இது மேலே கொத்தமல்லி இலை போட்டுட்டு புதினா இலை இருந்தால் கூட நீங்கள் புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுருங்க. இந்த இடிக்கிற உரல் வச்சாலும் சரி, இல்லை எதனா சூடான தண்ணி பாத்திரம் இல்லை பால் பாத்திரம் ஏதாவது ஒன்று சூடாக இருக்கிறது நல்ல வெயிட்டாக இருக்கிறதா இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு 20 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வெந்திருக்கும். அரிசிலாம் வந்து இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு அரிசி மேலே இந்த மாதிரி நிற்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. பிரியாணியோட ஃப்ளேவர்ஸும் அப்படியே வெளியில் போய்டும். அதனால் அப்பப்போ திறந்து பார்க்காம அப்படியே மூடி வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.